ஈரோடு மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தங்கதுரை வெண்ணிலா தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக சேலம் அரசு மருத்துவமனையில் இரண்டாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையையும் ஆபரேஷன் செய்து எடுத்த மருத்துவர்கள் கூடவே குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்திருக்கும் நிலையில் அருகே இருந்த பெண் ஒருவர் வெண்ணிலாவிடம் அன்புடனும் அக்கறையுடனும் பேசியிருக்கிறார். இந்த நிலையில் வார்டுக்கு வந்த மருத்துவர் வெண்ணிலாவின் குழந்தைக்கு மஞ்சள் காமாலை இருப்பதாகவும் தரைத்தளத்தில் உள்ள கண் சிகிச்சை மையத்திற்கு குழந்தையை எடுத்து செல்லுமாறும் கூறியதாக தெரிகிறது. அப்போது உடன் இருந்த மாமியார் திடீரென கழிவறைக்கு செல்ல வெண்ணிலாவிடம் அக்கறையாக பேசிய அருகில் இருந்த அந்த பெண் தான் குழந்தையை கொண்டு செல்வதாக கூறி வாங்கியிருக்கிறார். நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறாரே, நல்ல பெண்மணிதான் என நம்பிய வெண்ணிலாவும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் குழந்தையை கொடுத்திருக்கிறார். வெகு நேரம் காத்திருந்தும் அந்த பெண்மணி வராததால் பதறிய வெண்ணிலா தன் குழந்தை திருடு போனதாக கூறி காத்தி அழ ஆரம்பித்திருக்கிறார். இது குறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பிரசவ வார்டு உள்ள 2வது தளத்தில் இருந்த சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது மாஸ்க் அணிந்திருந்த பெண் ஒருவர் கையில் குழந்தையை ஏந்தியபடி அசால்ட்டாக விறுவிறுவென மருத்துவமனையை விட்டே வெளியேறி ஆட்டோ ஒன்றில் ஏறி எஸ்கேப் ஆனது பதிவாகியிருந்தது. இதே சிசிடிவி காட்சியில் மருத்துவமனையில் நடைபெறும் மற்றொரு திருட்டுத்தனமும் அம்பலமாகி உள்ளது. பிரசவ வார்டில் உள்ள லேடி செக்யூரிட்டியை ஒட்டி உரசிக்கொண்டு பெண் ஒருவர் பணத்தை கையில் திணிப்பதும், அந்த பணத்தை நைஸாக வாங்கி நாசூக்காக தனது சுடிதார் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அந்த பெண்ணை வார்டுக்குள் செல்ல லேடி செக்யூரிட்டி அனுமதிப்பதும் பதிவாகியிருந்தது. மேலும் குழந்தையை திருடி சென்ற பெண்ணிடமும் பாதுகாவலர்கள் யாரும் முறையாக எந்த சோதனையும் செய்யாமலேயே அனுப்பி வைத்துள்ளனர். லஞ்சம் கொடுத்தால் பிரசவ வார்டுக்குள் யாரை வேண்டுமானாலும் அனுப்பும் செக்யூரிட்டி வார்டுக்குள் செல்பவர்கள் உண்மையிலேயே சம்பந்தப்பட்டவர்களின் உறவினர்கள் தானா? இதற்கு முன்பு அவர்கள் வார்டுக்குள் வந்திருக்கிறார்களா அல்லது அந்நியர்களா என எந்த சோதனையும் செய்வதில்லை. இதே போல மருத்துவமனை வாசலில் நிற்கும் செக்யூரிட்டிகளும் எந்த சோதனையும் செய்வது கிடையாது. மருத்துவமனையில் பணிபுரியும் அத்தனை செக்யூரிட்டிகளுமே கிறிஸ்டல் கம்பெனியின் கீழ் உள்ள ஆட்கள்தான் என்கிற போது பாதுகாவலர்களின் சப்போர்ட்டோடு தான் இந்த குழந்தை திருட்டு நடைபெற்றுள்ளதா என்ற சந்தேகமும் எழுகிறது. இது ஒருபுறம் இருக்க, குழந்தையை திருடிய பெண் ஏறி சென்ற ஆட்டோவின் ஓட்டுநர் செல்வத்தை மடக்கி பிடித்த போலீசார் குழந்தை கடத்தலில் அவருக்கு தொடர்பு உள்ளதா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கடத்திய குழந்தையுடன் பெண் வீட்டிற்கு சென்ற நிலையில் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததால் பயந்து போன அவர் குழந்தையை கடத்திய அதே சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது குழந்தையின் தாய் என கூறி மருத்துவர்களிடம் குழந்தையை காண்பித்த நிலையில் அவர் மீது சந்தேகம் எழுந்ததால் மருத்துவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். மருத்துவமனை விரைந்த தனிப்படை போலீசார் அந்த பெண்ணை விசாரித்ததில் அவர் வாழப்பாடி அருகே உள்ள காரிப்பட்டி நேரு நகர் பகுதியை சேர்ந்த வினோதினி என்பதும் தனக்கு குழந்தை இல்லாததால் சேலம் அரசு மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தையை திருடியதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குழந்தையை மீட்ட போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.